இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம லண்டனில் இருக்க ஃபேமஸான ரிவர் க்ரூஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து லண்டனில் இருக்க நதியை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ரைட் போனோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்கிற ஃபேமஸான லண்டன் ஐ அண்ட் பிக் பென் அப்படின்ற ஒரு இடத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எபிசோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ மக்களே பாபுக்கிட்ட கேட்போம் எங்கே சாப்பிட போகிறோன்னு. எங்கே சாப்பிட போகிறோம் மக்களே? பரோ மார்க்கெட் போகிறோம். ஸோ அங்கே மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லா டிசைன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பொரோ மார்க்கெட் போக போகிறோம். ஸோ பொரோ மார்க்கெட்டில் போய் சாப்பிட போகிறோம். ஸோ செம்மையாக பசிக்குது எங்களுக்கு. ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பாபு சொன்னார். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு மெட்ரோ எடுக்கணும். ஸோ அண்டர் கிரவுண்டில் ஸோ போயிட்டு ஒரு 3 ஸ்டேஷன் லண்டன் பிரிட்ஜில் இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து தான் நடந்து போக போகிறோம். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாய். பொரோ ஐ ஸ்ட்ரீட் சவுத் சைடு எக்ஸிட்டில் வந்து நம்ம போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பொரோ மார்க்கெட்ன்ற ஃபேமஸான மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலே வந்தோன்னே எனக்கு வந்து இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரான்ஸ் மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. திடீர்னு என்னோட எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து நிறையா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லா இடத்துலையுமே தெரியுது இந்த கோவில். இங்கே பார்த்தாலும் வந்து அந்த பெரிய பில்டிங் வந்து தெரியுது. ஸோ சென்டர் உள்ளே இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அந்த பில்டிங் தெரியுது. அண்டு நம்ம வந்து மார்க்கெட் இந்த சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது என்ட்ரன்ஸு. ஏன்னா ஒரு மார்க்கெட் உள்ளே போகிற ஒரு ஃபீல் வருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குது ட்ரெயின் சவுண்டு. ஸோ ஆக்சுவலி வந்து மேலே வந்து ஒரு ஸ்டேஷன் போகுதுங்க மேலே. அது கீழே தான் இந்த இதுவே இருக்குது மார்க்கெட்டே. ஸோ மேலே ட்ரெயின் போகும்போது இங்கே நல்லா சவுண்டு கேட்குது, லைட்டாக வைப்ரேட் ஆகுது, செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மார்க்கெட் உள்ளே போன ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா மேலே டெக்கரேஷன்ஸ் அண்ட் மேலே ட்ரெயின்லாம் போகுது. ஸோ நம்ம ஒரு லண்டன் உள்ளே நம்ம ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸ்னால் பார்த்தோம். ஸோ இப்போ சாப்பாடு ஐட்டம்னால் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து பைலான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பிரியாணி மாதிரி இட்டாலியன் பைலா செம்மையாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு டேஸ்ட் பண்ணுறியான்னு கேட்குறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சாப்பாடு ஸ்ட்ரைட்டாக இறங்கிடுவோம். என்ன சாப்பிடல? நீ என்ன சாப்பிடலான்னு இருக்க? முதல்ல சுற்றுவோம், அப்புறம் உட்காந்துவோம். பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸா? இங்கேயே நம்ம அந்த சைடு சரியாக பார்க்கல. ஸோ பெருசாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த சைடு போகலான்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து நாங்கள் நிறைய இடம் பார்க்கலான்னு பார்ப்போம். ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சுற்றிட்டு இங்கே ஃபுல்லாகவே காட்டலான் இருக்கேன். இது ஒரு ஆஃப் தான். ஸோ செகண்ட் ஆஃப் நம்ம வந்து ரோடை தாண்டி போனோம். ஸோ நான் அது உங்களுக்கு அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஃபே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கடைனா பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு தாங்க மோஸ்ட்லி எல்லா இடமும் ஃபுல்லாகவே சாப்பாடு மார்க்கெட் தான் இது. அண்ட் சாப்பாடுன்னா எப்படி சொல்கிறோன்னா ப்ரொவிஷன் மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஈட்டபிள் தான். ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். இங்கே வந்து சாப்பிட்ற இடமும் இருக்குது. ஸோ இது ஒரு வந்து ஃபுட் மார்க்கெட் தான். நம்ம வேறு எதுவுமே லெதர் அந்த பொருள்லாம் கிடைக்காது. அப்படியா? மக்களுக்கு சொல்லிடலாம். மக்களே இப்போ நம்ம வந்து பரோ மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துருக்கோம். அண்டு இது வந்து ஆல் இயர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ 364 டேஸும் வந்து 365 டேஸும் வந்து இந்த மார்க்கெட் வந்து 24/7 பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு
ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து மெட்ரோ வந்து கிராஸ் ஆகுது மேலே. ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவையுமே வந்து சவுண்டு கேட்குது நான் போகும்போது, ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. போயிட்டே இருக்குங்க. போக போக வந்து நமக்கு வந்து ருசி வந்து ஏறுது, ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சுது. ஸோ இங்கே வந்து டேஸ்ட்டு கொடுக்குறாங்க. நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். So quite nice. What is this actually? Warm mushroom risotto. Okay. Thank you. So இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரிசோட்டோ கொடுக்குறாங்க. And this is mushroom fry. Yeah, fried mushrooms. நல்ல மஷ்ரூமை எண்ணெயில் போட்டு வதக்கி கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் தானே சாப்பிட்ணும். ஸோ இது ஃபார் வெஜிடேரியன்ஸ். ஸோ நாங்கள் நல்லா இருக்கணும், செம்ம டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆமாம், நாங்கள் நான்வெஜ் தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ பக்கத்தில் ஏதாவது நல்ல நான்வெஜ் இருந்தால் சாப்பிட்லான்னு இருக்கோம். இங்கே ஒரு ரோடு கிராஸ் ஆகுது அண்ட் திரும்பவும் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படியே பார்த்தீங்கன்னா. ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா டைப்பான ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சைனீஸ், ஃப்ரெஞ்சு, இந்த இட்டாலியனு எல்லா ஸ்டைலுமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபார்மாஜ் விற்கிறாங்க. ஸோ எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. வெஜிடபிள், ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்தாலே போதும். அண்டு இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபேமஸான மார்க்கெட் லண்டன்லேயே. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. அண்டு இங்கே பாருங்கள் நிறையா கூட்டமும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே வா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் பர்கர் இருக்குது. அம்மாயா எனக்கு வந்து பசி எடுக்குதுங்க. சிக்கன் ஃப்ரை அப்படியே பண்ணி கொடுக்குறாங்க அண்டு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்களும் வந்து இந்த சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். பர்கர் வந்து அவ்வளோவா பிடிக்காது, வெறும் பண்ணு தான். வெறும் சிக்கனை சாப்பிடுவோம். கேட்பாங்க எவ்வளோன்னு. லைன் வேறு நிற்குது கொஞ்சம். ஸோ பண்ணால் லைன் நின்று தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு மார்க்கெட்லேயே ஒரு சிக்கன் கடையில் இருக்கோம். ஸோ சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் அண்ட் ஸ்மாஷ் பர்கர், வெஜிடபிள் பர்கர் அண்ட் சீஸ் மேக் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வாங்க போகிறது வந்து சிக்கன் டெங்குன்னு. ஸோ 8.55 பவுண்ட்ஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸோட 9.50 பவுண்ட்ஸ் வருது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரைட் சிக்கன் கண்டிப்பாக நல்லதில்லை உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ரோட்டு கடை மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்டு கடை தான். இதுக்கே வந்து 8.7 பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா இது நார்மலாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் லண்டனில் சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட 10 பவுண்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் இது ரோட்டு கடைன்னு வந்து ரேட் அதிகமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணால் செம்மையாக இருக்குதுங்க. நல்ல வறுத்து கொடுத்துருக்காங்க. மக்களே, நான் இங்கே ஒரு பெரிய அநியாயமான ஒரு விஷயத்த பார்த்தேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பலாப்பழம் எவ்வளோக்கு வாங்குவீங்க உங்கள் ஊரில்? நீங்கள் எவ்வளோ தெரியுமா லண்டனில்? 7,500 வாங்குவோம். 7,500 இது ஜூம் பண்ணி 7,500 தான் மக்களே. இந்த ஒரு பழம் வந்து 7,500 கொடுக்குறாங்க மக்களே. இந்த கரும்பு ஜூஸ் எவ்வளோ பார்க்குறீங்களா? அதாவது ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸு 100 எவ்வளோ? 900. அது லாரி தான் மக்களே. கரும்பு ஜூஸ் வந்து 900 ருபீஸ். சின்னது தான். பெருசு தான் மக்கள். பெருசு வந்து 15. அப்போனா 1,500. என்ன கொடுமை சார் இது. வாங்க நம்ம வேற இடத்துல போயிட்டு தண்ணி குடிப்போம். நம்ம தண்ணி போதும் இப்போதைக்கு. நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்.